சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டுள்ளது. இது ஒரு வழியில் ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் டெலிவர்ட். இதோட பாகிஸ்தானுக்கு கிடைத்த சமட்டி அடி வேறொன்றும் இருக்காது. மோடி யார் என்று பாகிஸ்தான் கணிக்காது. பாகிஸ்தான் இது சும்மா ஜுஜுபி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி தான் இன்னும் இருக்கு பாகிஸ்தான். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 4 இடங்கள் பாகிஸ்தான் மையத்தில் இருக்கும் இடங்கள். முரிட்கே என்ன சொல்லக்கூடிய இடம் ஆனது ஹஃபீஸ் சயீதின் பாவல்பூர் என்பது பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ தளவானது. இந்த வருத்தம் மற்ற 26 குடும்பத்துக்கு இருக்குன்னு அவன் நினைக்கல. ரத்தத்துக்கு ரத்தம். எது வரைக்கும் நான் அங்கே போய் அடிக்க முடியும். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன். 4 மாதம் இல்லை, இன்னும் 4 வருடத்துக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் குறிப்பிட்ட ஹஃபீஸ் சயீதோ இல்லை மௌலானா மசூத் அசரோ தூக்கம் இல்லை. இந்த கோடை நானும் தாண்ட மாட்டேன், நீயும் தாண்டக்கூடாது. தாண்டா செத்துருவேன். விளைவுகள் பாகிஸ்தான் சந்தித்தாக வேண்டும். கனவிலும் அவர்கள் நினைத்து பார்க்காத அளவு 25 நிமிஷத்துல 24 குண்டுகள் போய் தாக்கின உடனே நில கொலைஞ்சு நின்னாங்கல்ல. இப்போ வாய் திறந்து பேச பார்க்கலாம். முதலில் இந்திய உளவுத்துறையையும் இந்திய இராணுவத்தையும் கேள்வி கேட்பவங்கள அதை தாக்கக்கூடிய இல்லை அதை நிறுத்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. இந்திய இராணுவமானது லிமிட்டட் வாரா இருக்கு. They will not be in a position to stand. அவர்களால் நிற்க முடியாது. பாகிஸ்தான் ஆர்மியில் எவனாவது ஜென்ரல்னு சொல்லிட்டு வரிசையா மெடலை மாட்டிட்டு வந்து நின்னான்டான்னா வெக்கி தலை குனியணும், இல்லை யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு ஏதாவது தொடப்பக்கட்டை எடுத்துட்டு பெருக்கிற வேலைக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். ஜெயின் சார். சார், இந்த பெஹல்காம் சம்பவம், அந்த தாக்குதல் நடந்த முதல் நாள் நம்ம உங்கள்கிட்ட ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். அப்போ நீங்கள் ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசியிருந்தீங்க. பாகிஸ்தானில் ரத்த ஆறு ஓட வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான முதல் கட்டமாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பார்க்குறீங்களா நீங்கள்? சிந்து நதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாகிஸ்தான் இராணுவத்தின் ரத்த ஆறு ஓட வேண்டும் என்பது நான் அன்று சொன்னேன். இன்று இந்திய பிரதமர், முப்படைகள், இந்திய உளவுத்துறை மற்றும் மற்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் இரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டுள்ளது. இப்பொழுது அவர்களுக்கு புரியும், அமைதியாக இருக்கும் மக்களை கொன்றால் என்ன விளைவுகள் அவர்களுக்கு வரும் என்று. இது ஒரு வழியில் ஜஸ்டிஸ் ஹஸ் பீன் டெலிவர்ட். நீதி கிடைத்தது என்றுதான் நான் இதை பாவிக்கிறேன். ஒரு விதத்தில் நீங்களும் நானும் எல்லோரும் சந்தோஷப்படும் தருணமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நரகாசுரனை கொன்றது தீபாவளி என்றால், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 26 அப்பாவி இந்தியர்களை கொன்ற தீவிரவாதிகளை கொன்ற இந்த நாளும் ஒரு தீபாவளிக்கு சமம்தான். ஓகே சார், இந்த 9 இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நிறைய பேர் அந்த 9 இடங்களை பற்றி, அந்த ஊர் பேர் எல்லாமே சொல்கிறாங்க. அதை பர்டிகுலராக அந்த 9 இடங்களுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது என்னென்ன காரணங்கள் சார்? 4 இடங்கள் ஜெய்ஷே முகமதோட இடங்கள், 3 இடங்கள் லஷ்கர்-ஏ தொய்பாவின் இடங்கள், 2 இடங்கள் ஹிஸ்புல் முஜாஹிதீனோட இடங்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் 4 இடங்கள் பாகிஸ்தான் மையத்தில் இருக்கும் இடங்கள், 5 இடங்கள் POKயில் இருக்கும் இடங்கள். இதில் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் முரிட்கே என்ன சொல்லக்கூடிய இடம் ஆனது ஹஃபீஸ் சயீதின் தலைமையகம், லஷ்கர்-ஏ தொய்பாவின் தலைமையகம். அதை தகர்த்துள்ளார்கள். அதாவது இந்த TRF அந்த அமைப்பினுடைய தாய் அமைப்பு. TRF என்பதே ஒரு பிம்பம், அது ஒரு போலியான பிம்பம். அப்போ அவர் கொல்லப்பட்டாருன்னு சொல்லலாமா சார்? ஹஃபீஸ் சயீத் அவர் கொல்லப்பட்டாரா, அவர் கொன்று விட்டார்களா என்று இன்னும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. ஏனென்றால் பாகிஸ்தான் இராணுவம் அவரை குறைந்தது 7 இல்லை 8 நாட்களுக்கு முன் அப்புறப்படுத்தியிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. அவரை வேற இடத்துக்கே அப்புறப்படுத்தியிருப்பார்கள். ஆனால் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். தன் உடைமையையும் தன் குடும்பத்தையும் இழந்தால் என்ன வழி இருக்கும் என்று ஹஃபீஸ் சயீத் இன்று
உழந்திருப்பான் என்று நான் நம்புகிறேன். அதே கட்டத்தில் பாவல்பூர் என்பது பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ தளவானம், ஒரு கோர் கமாண்ட். அந்த இடத்தில் நடந்த தாக்குதலானது மௌலானா மசூத் அசரின் கேம்ப், ஜெய்ஷே முகமது தலைவரின் கேம்பும் இராணுவ தளவானும் கிட்டத்தட்ட பக்கத்திலேயே இருக்கிறது. ஒரு நூலிலை தப்பினால் கூட நாம் பாகிஸ்தான் இராணுவத்தை தாக்கி இருப்போம். அப்போது எந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் குடும்பத்தில் 14 பேர் இறந்துள்ளனர். அவன் வாய்வழியாக சொன்ன தகவல் என்ன வருகிறது என்றால், அவன் இந்த 14 பேர் இறந்து விட்டனர் என்ற தகவலை கேள்விப்பட்டதும் இறைவனை பேரை எடுத்து மிகவும் வருந்தியுள்ளான். இந்த வருத்தம் மற்ற 26 குடும்பத்துக்கு இருக்குன்னு அவன் நினைக்கல. ரத்தத்துக்கு ரத்தம். சிந்து நதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ரத்தம் பாய வேண்டும் என்பது அன்றும் இன்றும் என்னோட நிலையான நிலைப்பாடு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ மசூத் அசாரை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அங்கேருந்து ஒரு லெட்டர் பேடில் வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அதில் வந்து இந்த பேரிழப்புக்கு காரணமான மோடியை நான் பழிவாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தரக்கூடிய ஒரு லெட்டர் பேடில் அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து இந்தியா மேலே அவங்க மீண்டும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கா? தாக்குதல் நடத்தலாம், நாச வேலைகளில் இறங்கலாம். இங்கே இருக்கும் உளவுத்துறை, போலீஸ் மற்றும் இங்கே இருக்கும் பாதுகாப்பு எந்திராங்கமானது துரிதமாக செயல்பட வேண்டும். அதே சமயத்தில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. ஏனென்றால் நாம் இதை வென்று விட்டோம் என்று நாம் மனதில் நினைக்கக்கூடாது. பாதி வென்ற போர் மாதிரி தான் இதை கருத வேண்டும். முழுதாக நாம் இன்னும் வெல்லவில்லை. இந்த போருக்கு, இந்த ஆபரேஷனுக்கு கமாதான் போட்டு இருக்கிறோம், முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. 60 தீவிரவாத கேம்புகள், குறிப்பிட்டு 41 இல்லை 2 தீவிரவாத கேம்புகள் பிஓகேயில் இருக்கின்றன. அதை அனைத்தையும் தகர்த்திருந்தால் அப்பொழுது இது முற்றுப்புள்ளி என்று நீங்களோ நானோ கருதி நமக்கு முழு வெற்றி கிடைத்திருக்கும். முழு வெற்றி இல்லை, அந்த இலக்கை எட்டி விட்டோம் என்று நினைத்திருக்கும். இப்பொழுது கிட்டத்தட்ட அவர்களின் தலைமையையும் அவர்களின் ஆக்கப்பூர்வமான அவங்க செய்யக்கூடிய வேலைகளையும் நாம் நிலைகுலைய செய்திருக்கிறோம். பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஒரு பாடத்தையும் புகட்டி இருக்கிறோம். எது வரைக்கும் நாங்கள் போய் அடிக்க முடியும். அதாவது தமிழில் ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, விஜய் தான் நினைக்கிறேன். நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதிப்பாரு வீடு போய் சேர மாட்டேன், இப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. தமிழ் படத்தில் ஏதோ ஒரு படத்தில் எப்பயோ வேட்டைக்காரன் படத்தில் கேட்ட மாதிரி ஞாபகம் அது. அந்த பாட்டு இன்னைக்கு இந்திய ராணுவத்துக்கு கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் சாங் மாதிரியே பொருந்தும். 4 மாதம் இல்லை, இன்னும் 4 வருடத்துக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகள், குறிப்பிட்ட ஹஃபீஸ் சயீதோ இல்லை மௌலானா மசூத் அசரோ தூக்கம் இல்லை. இதுக்கு பாகிஸ்தான் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானில் பயங்கரவாத கேம்பே கிடையாது, இந்தியாவோட 5 விமானங்களை நாங்கள் தகர்த்துட்டோம், ஒரு ட்ரோனை நாங்கள் தகர்த்துட்டோம், தாக்குதல் நடத்தினது உண்மைதான், ஆனாலுமே நாங்களும் பதிலடி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்கள் வாயா ஒத்துக்கிட்டது என்னடான்னா, நம்ம ஒரு பிளேன் கூட அவங்க வான்வெளிக்குள்ள வரலன்னு சொல்லிட்டு, வராத பிளேனை எப்படி தயாரிக்க முடியும்? எப்படி தெரியுமா இருக்கு, காக்காக்கு சோறு வச்சுட்டு காக்கா சாப்பிட்டுருச்சு, வராத காக்கா எப்படி சாப்பிடும்? பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். பாகிஸ்தானியர்கள் பிறப்பால் பொய் சொல்லுவாங்கன்னு தெரியும், ஆனால் அண்ட புழுகணுங்களா இருப்பானுங்க, ஆகாச புழுகனாக இருப்பானுங்க, இப்போதான் எனக்கு தெரியுது. இன்னொன்று சொல்கிறாங்க சார், அவங்க நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்தியா இனிமே தாக்காமல் இருந்தால் நாங்களும் தாக்காமல் இருப்போம், இல்லைன்னா நாங்கள் தாக்கிடுவோம் அப்படி. இந்த கோடை நானும் தாண்ட மாட்டேன், நீயும் தாண்டக்கூடாது, தாண்டா செத்துருவேன். அது மாதிரி இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா சார்? நீங்கள் சந்தோஷமா இருக்கேன், நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. இல்லை, இந்தியா பதிலடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது சந்தோஷம்தான். ஆனாலுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்க நம்ம தொடர்ந்து இந்த காஷ்மீர் எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடக்குது, 10 பேர் இந்திய மக்கள், பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் உயிரும் எந்த விதத்திலையும் கம்மியான உயிர் அல்ல, இந்தியர்களின் உயிர். ஒரு இந்திய உயிருக்கு மதிப்புண்டு. அந்த மதிப்பை பாகிஸ்தான் கொடுத்தாக வேண்டும். அதன் விளைவுகள் பாகிஸ்தான் சந்தித்தாக வேண்டும். கனவிலும் அவர்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு விளைவுகளை பாகிஸ்தான் சந்திக்க வேண்டும். 25 நிமிஷத்துல 24 குண்டுகள் போய் தாக்கின உடனே நில கொலைஞ்சு நின்னாங்கல்ல பாகிஸ்தான். சும்மா பேரை கேட்டால சும்மா அதிருது இல்லை அப்படின்வாங்க தெரியுமா, ரஜினிகாந்த் ஒரு படத்துல சூப்பர் ஸ்டாரு. அது மாதிரி இந்தியன் முப்படை பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. பாகிஸ்தான் அடி வயிற்றுல புளிய கரைச்சோமா இல்லையா? இது முப்படை தாக்குதல்னு சொல்றாங்க. இப்ப முப்படை படைகளோட பங்கு இதுல இருக்கு. எப்படி சார்? அதாவது இப்ப நம்ம இதுவரைக்கும் இந்த தாக்குதல் பற்றி அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல் எல்லாமே 10% தான். மெதுமெதுவா விஷயம் கசிய
நம்மளுக்கு இதோட தாக்கம் என்ன, இதற்கு பின்புலம் என்ன, இதுக்கு எவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதுக்கு இந்தியாவோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர் என்ன வேலை பண்ணியிருக்காரு, அவர் கீழே பணிபுரியும் மற்ற அதிகாரிகள் என்ன பணி செய்திருக்கிறார்கள், முப்படைகள் என்ன பண்ணியிருக்கு, இந்திய உளவுத்துறை ரோட்டில் வரவன் போகிறவன் அப்துல் கலாமுக்கு நான் தான் அட்வைசர்னு சொல்லிட்டு ஊரே ஏமாத்துறவங்க இவங்க இது மாதிரி கிட்டத்தட்ட பொய் சொல்லும் ஆசாமிகள் வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு இந்திய உளவுத்துறை கொச்சப்படுத்தினர், அசிங்கமாக பேசினாங்க. உளவுத்துறை ஃபெயில் ஆகிடுச்சு. என்ன 1ஆம் கிளாஸ் பையனா ஃபெயில் ஆகிறதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும்? உளவுத்துறை இப்போ ஜெயிச்ச விஷயங்கள் இன்னைக்கு காட்டியிருக்காங்கல்ல, இப்போ வாய் திறந்து பேச பார்க்கலாம். முதலில் இந்திய உளவுத்துறையையும் இந்திய இராணுவத்தையும் கேள்வி கேட்பவங்கள முதல்ல தூக்கி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள வைக்கணும். அவர்கள் தான் முதல் எதிரிகள் இந்தியாவுக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், காஷ்மீரில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்தியா இதுக்கு பதிலடி கொடுக்கும் கண்டிப்பாக. இது ஒரு மிகப்பெரிய போரா மூலம் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு இந்த போரை சந்திக்கக்கூடிய திராணி இருக்குதா? தெம்பும் திராணியும் பாகிஸ்தானுக்கு இல்லை. அதுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு கூற்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். WWR அப்படின்வாங்க, வார் வேஸ்டேஜ் ரிசர்வ். ஒரு போருக்கு தேவையானது என்ன? குண்டுகள், ஆயுதம் இருக்கும், துப்பாக்கி இருக்கும். துப்பாக்கி குண்டு தேவை இல்லையா? ஆமா கண்டிப்பா. இல்ல அதையும் சேர்த்து தான். பீரங்கி இருக்கும், பீரங்கிக்கு ஷெல்லு தேவை இல்லையா? கண்டிப்பா. பிளேன் இருக்கும், பிளேனுக்கு பாம் தேவை இல்லையா? இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணும். பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க, பண்ண உற்பத்தியை யுக்ரைனுக்கு வித்துட்டானுங்க கிட்டத்தட்ட காசுக்காக. இப்போ அவங்க கிட்ட தேவையான அளவு அந்த குண்டுகள், அந்த பாம்புகள், ஷெல்கள், குண்டு இதெல்லாம் இல்லை, ஷார்ட்டேஜ் இருக்கு. அவங்க ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்தியாவில் திட்டமிட்டு பிரதமர் மோடி பல கட்டங்களாக பல விதத்தில் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து நம்ம வாங்க தேவையில்லாத வண்ணம் நம்மளே சொந்தமாக தயாரித்து சொந்தமாக அதை உற்பத்தி பண்ணி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், கவர்மெண்ட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ரிலையன்ஸ், அதானி குரூப், டாடா, கல்யாணி குரூப், இவங்க எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த மேனுஃபேக்சர் பண்ணுற எல்லா உபகரணமுமே இன்றைக்கி இந்தியா கை கொடுக்குது. பாகிஸ்தானில் மேனுஃபேக்சர் பண்ணுறதும் ஆர்மி தான், யூஸ் பண்ணுறதும் ஆர்மி தான். வாரண்ட்டி இல்லை, கேரண்டி இல்லை. அவன் பண்ணுறதுக்கே வாரண்ட்டி இல்லை, ஏன்னா அவன் வாங்கி எதை மேனுஃபேக்சர் பண்ணுறான்டான்னா சைனாவை கிட்டேருந்து வாங்கி அதை இவன் அப்படியே மேனுஃபேக்சர் பண்ணுறான், டூப்ளிகேட்டாக பண்ணுறான். அவனே டூப்ளிகேட்டுக்கே டூப்ளிகேட்டா, ஃப்ராடுக்கே ஃப்ராடா? அதுவே ஒரு பித்தலாட்டம். அது ஏன் பித்தலாட்டம் நான் எப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. HQ-9ன்னு சொல்லிட்டு ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமானது சைனா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கு. அது முரிட்கே பக்கத்தில் வச்சுருந்தாங்க, பாவல்பூர் பக்கத்தில் இருந்தது. அது இந்திய வான்வெளியிலேருந்து எது வந்தாலும் தவிர்க்கக்கூடிய சக்தி கொண்டது. அது இது எல்லாம் உருட்டுகள் எல்லாத்தையும் உருட்டுனாங்க. தமிழ்நாட்டில் உருட்டுன்ற வார்த்தை சகஜமாக பயன்படுத்துவதால் நான் இப்போ பயன்படுத்துகிறேன். உருட்டுகள் எல்லாம் உருட்டுனாங்க. ஆனால் நம்மளோட மிசைல்கள் ஸ்கேல்ப் 550 கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தாக்கக்கூடிய வல்லமை பொருந்திய அந்த ஸ்கேல்ப் மிசைலானது அங்கே போய் தாக்கும் பொழுது அந்த HQ-9 என்ன மல்லா கடிச்சு பட்டு தூங்கிட்டு இருந்ததா? மிசைல் இல்லை, அதை ஆப்ரேட் பண்ணுறவன் ஆஃப் பண்ணி வச்சிட்டானா? இல்லை, அது நிஜமாகவே அது ஒர்க் பண்ணலையா? ஒன்று. ரெண்டாவது, பாகிஸ்தானோட ரேடார், சைனா ரேடார்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அந்த ரேடார் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு எனக்கு நிஜமாகவே எனக்கு தெரியல. ரேடார் என்பது எதற்கு வச்சுருப்போம்? நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு அச்சுறுத்தலை தெரிவித்து அதை வான்வெளியிலேயே தகர்க்கிறதுக்கு தான் ஒரு ரேடாரோட முக்கியமான வேலை. ஏன் ரேடார் அலர்ட்டே கொடுக்கல? இத்தனைக்கும் நம்ம பார்டரை கிராஸ் பண்ணல. ஆஸ் இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் நம்ம பார்டரை கிராஸ் பண்ணாமல் தான் அடிச்சிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஹேமர்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பன் சிஸ்டம்மு. அது 70 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. 1300 kg எக்ஸ்ப்ளோசிவ் உள்ளே இருக்குது அதுக்குள்ளே. இதே ஸ்கேல்ப் 550 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது. 400 kg என்னவோ எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அதில் இருக்குது. ஹை கிரேட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்வாங்க. அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் இருக்குது. இது ஒன்று ரஃபேல் இல்லை மிரேஜில் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ரஃபேலில் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அதே மாதிரி இந்த மற்ற இதை நாகாஸ்திரான்னு ஒன்று இருக்குது. அது வர்ச்சுவலாக நெளிந்து வளைந்து சென்று இலக்கை தாக்கக்கூடியது. பாம்பு மாதிரி நெளிந்து வளைந்து செல்லும்.
அது வந்து ஒரு ட்ரெஜெக்டரி எடுக்காது, ஒரே நேர்வழியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வழியோ எடுக்காது. ஸோ அதை வந்து அது எந்த வழி எடுத்துகிட்டு போகுது, அதை நடுவுலேருந்து தாக்கிறதுக்கான அவர்கள் கிட்டே இருக்கும் அதை தாக்கக்கூடிய இல்லை அதை நிறுத்தக்கூடிய சக்தி அவர்களுக்கு இல்லை. ஸோ நம் பல்வேறு விதமான கருவிகளையும் உபகரணங்களையும் நாம் தாக்குவதற்கு பயன்படுத்தியுள்ளோம். இதற்கு பாகிஸ்தானிடம் எந்த பதிலும் இல்லை. கமிங் பேக் டு வார் வேஸ்டேஜ் ரிசர்வ், 50,000 குண்டுகள் தேவைப்படுகிறது இந்த ஃப்ரண்ட் லைனில். அதாவது குஜராத் முதல் காஷ்மீர் வரை 50,000 குண்டுகள் நமக்கு தேவைப்படுகிறது, ஷெல்ஸ். ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து குறிப்பிட்ட அளவு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆவரேஜாக தோராயமாக சொல்கிறீங்க, சும்மா ஒரு பேருக்கு நம்ம டிஸ்கஷனுக்காக சொல்கிறேன், தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தானுக்கும் அதே அளவுக்கான தேவை இருக்கும், இல்லை குறைந்தபட்சம் ஒரு அட்லீஸ்ட் 45,000 அப்படியாவது தேவை இருக்கும். ஆனால் பாகிஸ்தான் கிட்டே இருக்கிறது 20,000, 22,000, நம்ம கிட்டே இருக்கிறது 50,000னா நம்ம ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃபயர் பண்ண முடியும், அவன் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃபயர் பண்ண முடியும். நம்மளது வந்து ரிசர்வ், வார் வேஸ்டேஜ் ரிசர்வ்னா நம்மளுக்கு தேவையான அளவு பின்னால் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த 50,000 குறையும் போதே நம்மளுக்கு ரீசப்ளை ஆகிடும். அவங்களுக்கு ரீசப்ளை வெளிநாட்டிலேருந்து வாங்கணும், எத்தனை நாளில் வரும்? ஸோ இந்த காரண காரியங்களால் அப்போ என்ன பண்ணுவாங்கடான்னா, இந்திய இராணுவமானது லிமிட்டட் வாராக இதை எடுத்துகிட்டு போவாங்க. இன்டிகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ், ஒரு சின்ன ஒரு ஆர்ட்லரி யூனிட், ஒரு 15,000 to 20,000 படைகள் பாகிஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி உள்ளே போய் அந்த பகுதியை பிடித்திப்பாங்க. இது பாகிஸ்தான் அடுத்த கட்ட போராக எடுத்து சென்றால், இன்று புஞ்சில் நடப்பது பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் மொத்த பகுதிகளில் இது மாதிரி சண்டை மூண்டால் இந்தியா வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பேர் லிமிட்டட் வார் அஃபென்சிவ். இதோட டாக்டர் வந்து 2008 கோல்ட் ஸ்டார்ட், இன்டர்நெட்டில் நான் ஒன்றும் இராணுவ ரகசியத்தை சொல்லிங்க, இது கோல்ட் ஸ்டார்ட் வார் டாக்டர்ன்னு நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு இன்டர்நெட்டில் வந்துடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உலக நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எந்த விதமான போராக இருந்தாலும் தாக்குதலாக இருந்தாலும் நம்ம வந்து உலக நாடுகள் 2 விதமான நிலைப்பாடுகள் எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ரஷ்யா உக்ரைன் வாராக இருந்தாலும் சரி, இல்லை ஹமாஸ் விசஸ் இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரப்புக்கு ஒரு சார்பாக பல நாடுகள் இருந்தது, இன்னொரு தரப்புக்கு ஆதரவாக பல நாடுகள் இருந்தது, உடைந்திருந்தது. ஆமாம், உடைந்திருந்தது. ஆனால் இந்த தாக்குதலின் போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இந்தியாவுக்கு ஆதரவாக தான் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சைனா கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க வந்து வருத்தம் தான் சொல்லியிருக்காங்க, நாங்க கண்டிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த, பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா நான் வந்து பாகிஸ்தானை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதா மறைமுகமா அவங்க சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் செய்த செயலை எதிர்க்கிறோம், இந்த இந்தியா செய்த தாக்குதலுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். இதோட பாகிஸ்தானுக்கு கிடைத்த சமட்டி அடி வேற ஒன்றும் இருக்காது. இது பேர் தான் ஹேமர் ஷாட் அப்படின்வாங்க. இன்னும் சொல்ல போனால் ஸ்லிப்பர் ஷாட்டுன்னு கூட சொல்லலாம். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, ஸ்லிப்பர் ஷாட்டுன்னா என்னன்னு சொல்லிட்டு. சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறதுனால இங்கிலீஷில் சொன்னேன். ஸோ அவர்கள் யாரை அதிகம் நம்பினார்களோ அவங்களே வந்து கையை விரிச்சிட்டாங்க, ஃபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறது கொத்தார் வந்து என்னால் முடியாது சாமி, நீ பண்ண தப்புக்கு நீ அனுபவிக்கிற படு அப்படின்னு விட்டான். சவுதி அரேபியா இந்தியாவில் 2 எண்ணெய் நிறுவனங்களில், சுத்திகரிப்பு நிறுவனங்களில் 26% ஸ்டேக் வாங்கியிருக்கான். அதாவது முதலீடு பண்ணியிருக்கான். $9 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு என்ன தேவை இருக்குது? பாகிஸ்தான் கிட்டேருந்து என்ன கிடைக்கும்? சவுதி அரேபியா, UAE, குவைத், கொட்டார் போன்ற நாடுகளில் பாகிஸ்தானியர்கள் பெரும் பிரச்சனையாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. காரணம் என்ன தெரியுமா? அங்கே போய் அவங்க பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, பிச்சைக்காரர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த தலைவலி தாங்க முடியாமல் பாகிஸ்தான்காரனுக்கு பாஸ்போர்ட் வந்தால் விசா கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்தியனுக்கு யாருக்கும் அவங்க இது வரைக்கும் சொன்னதா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், நானும் கேள்விப்படல. ஸோ பாகிஸ்தானியர்கள் முழு அளவு பிச்சைக்கார நாடாக, அவர்களின் சொந்த பந்தங்கள், அவர்களின் ஒரு காலத்தில் அவர்களின் நெருங்கிய நண்பர்களாக இருந்த சவுதி அரேபியா, கொத்தார், பஹ்ரைன் போன்ற நாடுகளே சொல்லியிருக்கின்றது. அவர்களுக்கு ஆதரவுன்னு ஒரே ஒரு நாடு எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்குன்னா அது அசர்பைஜான் மட்டும்தான், வேறு யாரும் சொல்ல. அது கூட ஏன்னா இந்தியா வந்து அசர்பைஜான் அர்மேனியா போர் நடக்கும்போது அர்மேனியாவுக்கு நம்ம பினாக்கா ராக்கெட்ஸ் கொடுத்ததுனால
இந்தியா மேலே அவங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்குது. இதுவே ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி இந்த தாக்குதல் நடந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான கண்டனங்களை நிறைய நாடுகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து உலகத்தில் இந்தியா வலிமை மிக்க நாடாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுதா சார்? 2 விஷயங்கள் காட்டுது. ஒன்று, திறன்மிக்க தலைமை. 2வது, வெளியுறவு கொள்கை, பொருளாதார கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, உள்நாட்டு பாதுகாப்பு கொள்கை ஒரு சமநிலையில் நாம் அணுகும் முறையில், அதாவது அதை எப்படி நம்ம அணுகிறோம், அதை எப்படி நம்ம வந்து செயல்படுத்துகிறோம், அதை வச்சு தான் நம்மளை உலக நாடுகள் மதிக்கும். பாகிஸ்தானியரில் இந்தியாவுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பல ஆண்டுகளை அவங்க விசா வச்சுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்த பாகிஸ்தானியர்களை உட்கார வச்சுக்கிட்டு அவங்க இந்த அட்டாக் நடந்த உடனே எத்தனை பேரை நம்ம துரத்தி அடித்தோம். அதை நடத்தாமல் உலக நாடுகள்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அவன் என்ன சொல்லுவான்? ஸோ விசாவை முதல்ல கேன்சல் பண்ணு, போ உள்நாட்டுக்கு போ. துரத்தி அடித்தோமா? இது ஒரு பாதுகாப்பு அம்சம், உள்நாட்டு பாதுகாப்பு அம்சம். இராணுவ பாதுகாப்பு அம்சம் என்ன? இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், அதாவது ஆயுதங்கள், உலகத்தில் மற்ற எந்த நாடும் வந்து வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி. ஒரு 14 நாள் ஒரு 2 வாரம் முன்னாடி தான் ரஃபேல் டீல் 63,000 கோடிக்கு ரஃபேல் டீல் ஒன்று சைன் பண்ணோம் நம்ம ஃப்ரான்ஸ் கூட. 2ஆம் கட்டம் டீல் அது. இப்போ இருக்கிறது பத்தாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிறதுக்கு டீல் ஒன்று சைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரஷ்யா கூட நிறைய இராணுவ டீல் சைன் பண்ணிட்டு வரோம். யூஎஸ் கூட சைன் பண்ணிட்டு வரோம். இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி 1,40,000 கோடியை மிஞ்சி போய்கொண்டு இருக்கிறது. இராணுவ பொருட்கள் சம்பந்த, உபகரணங்கள் சம்பந்த, ஆயுதங்கள் சம்பந்த உற்பத்தி. இதில் 23,000 கோடி ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் பொருளாதாரம் இன்னைக்கு உலகத்திலேயே 6+ பொருளாதாரமானது இந்தியா தான். இன்று 4வது இடத்தில் இருக்கிறது, நாளை 3வது இடத்தில் ஜிடிபியில் நகரக்கூடும். உலகத்தின் மிகப்பெரிய மார்க்கெட், அதாவது சந்தை. இதுவரைக்கும் பொருள் பண்ணுறவன் பெரிய ஆள், பொருள் வாங்குறவன் பெரிய ஆள். இன்னைக்கு அந்த எந்த பொருள் பண்ணாலும் வாங்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கிற நாடு யாரு? இந்தியா. ஸோ இதெல்லாம் நாம் நம்மை வருத்தி கொண்டு, நம்மளை நாமே செதுக்கி கொண்டு, பல்வேறு கட்டங்களில் அவமானங்களையும் பொறுத்து கொண்டு நம்மளை உயர்த்தி கொண்டதால் இன்று நமக்கு கிடைக்கும் பலன்கள் இவை. ஓகே சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. அடுத்ததாக எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 விரைவில் நடக்க இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் 1 வந்து கமா தான் போட்டிருக்காங்க, ஃபுல் ஸ்டாப் போடலையே. அப்போ தானே 2.0 வரும். இது ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்களும் அதை தான் சொல்கிறீங்களா சார்? கமான்னு சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் ட்ரெய்லர் வச்சுக்கோங்க, பிக்சர் வச்சுக்கோங்க, இல்லை டீசர்னு கூட வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இது சும்மா ஜுஜுபி அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி தான். இன்னும் இருக்குது பாகிஸ்தானுக்கு. ஆசி முனீர் காணவில்லைன்னு பாகிஸ்தானில் போஸ்டர் ஓட்டினா கூட நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க பொதுமக்களை என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மௌலானா மசூத் அசர் வீட்டு மேலே 4 குண்டுகள் வந்து விழுது, பாகிஸ்தான் ராணுவம் என்ன கிழிச்சிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க பொதுமக்களே. ஒருத்தன் கேமரா எடுத்து பார்த்து, அடேங்கப்பா கேமராவில் பிடிச்சிட்டியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த ஃபோட்டோவை எடுக்கிறது, அந்த குண்டு வெடிக்கிறத, வா 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 வாரே வா, ஃபோட்டோவை பிடிச்சிட்டியா, கைது கருதியா, கைதுன்னா கேப்சர் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறான் கேமராவில். பார்த்தீங்களா அந்த வீடியோ எல்லாம்? பார்த்தோம் சார், நிறைய வீடியோ சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது பாகிஸ்தான்காரங்களுக்கு அடி வயிறு லைட்டாக கலங்கிருக்கு. இப்போ பாகிஸ்தானோட நிலைமை என்னடான்னா, பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தோணுது. ஆல்ரெடி பேஸ்மெண்ட் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து லைட்டாக டச் பண்ணால் போதும், தே வில் நாட் பி இன் அ பொசிஷன் டு ஸ்டாண்ட். அவர்களால் நிற்க முடியாது. 2 நாள் முன்னாடி பலூச்சிஸ்தானில் 22 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அங்கே இருக்கக்கூடிய பலூச்சிகளால். கைபர் பக்துன்வால பிரச்சனை திரும்பி மூண்டுகிட்டு இருக்கு. பாகிஸ்தானுக்கு அதாவது ஒரு பக்கம் நெருப்பு பற்றி எரிஞ்சா பரவாயில்ல, பல பக்கம் பற்றி எரியுது. கூட இந்தியா வேற அகிலாண்டமாக எரியட்டும்னு சொல்லிட்டு பற்ற வச்சுட்டு இருக்கு. மோடி யார் என்று பாகிஸ்தான் கணிக்காதது பாகிஸ்தானின் தவறு. இந்திய இராணுவம் என்னவென்று புரிந்து கொள்ளாதது. இத்தனை ஆண்டுகளில் இத்தனை முறை போரில் தோற்றும் இந்திய இராணுவம் யார் என்று புரிந்து கொள்ளாதது பாகிஸ்தானின் தவறு. பாகிஸ்தான் இராணுவ தளபதிகள் ஆண்கள் அல்ல. ஆண்களுக்கு தான் ஆண்கள் பதில் சொல்வார்கள். இல்லை, எங்கள் வீர பெண்மணிகள் போதும், வீர் நாரி அப்படின்வாங்க, நாரி சக்தி அப்படின்வார் பிரதமர். அந்த கர்னல், ஆர்மி கர்னல் குரேஷியும் விங் கமாண்டர் வியோமி சிங், இவங்க 2 பேருமே வந்து
அவங்க கொடுத்த பதில்களும் அவங்க பேசின விதமும் அவங்க கொடுத்த ப்ரெசன்டேஷனும் பாகிஸ்தான் ஆர்மியில் எவனாவது ஜென்ரல்னு சொல்லிட்டு வரிசையாக மெடலை மாட்டிட்டு வந்து நின்னான்டான்னா வெக்கி தலகுனியணும், இல்லை யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு ஏதாவது தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு பெருக்கிற வேலைக்கு போகணும். தேர் அன்ஃபிட் டு பி ஜென்ரல்ஸ். அவங்க ஆர்மிலையும் பெண்கள் இருக்காங்க, பட் நம்ம ஆர்மியில் மாதிரி ஃபைட்டிங் ஃபோர்ஸில் சண்டை போடக்கூடிய தன்மையில், சண்டை போடக்கூடிய அந்த மன தைரியத்துடன், அந்த வலிமையுடன் சண்டை போடக்கூடிய இடத்தில் அவர்கள் இராணுவத்தில் இல்லை. அவர்கள் பெண்களை வீட்டுக்குள் போட்டி வைப்பார்கள். நம் பெண்களுக்கு பொசிஷனை கொடுத்து, அவர்களுக்கு தேவையான மரியாதையும் கொடுத்து, அவர்களை வீராங்கனைகளாகவும் வீரர்களாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அது நம் கண் முன்னாடி பிரதமர் அவர்கள் காட்டினார். அங்கே 26 குடும்பங்களை சேர்ந்த நம் தாய்மார்களும் தங்கைமார்களும் எல்லோருக்கும் அவர்களின் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்கின பாகிஸ்தான் இராணுவத்தை, தீவிரவாதிகள் வாழ்க்கையே கேள்விக்குரிய எப்படி ஆக்குவோம் என்பதை வர்ணனையுடன் பெண்கள், நம் நாட்டை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்த பெண் அதிகாரிகள் படம் போட்டு காட்டினர். படம் பார்த்து கதை சொல் அப்படின்வாங்க. இன்னைக்கு படம் பார்த்து பாகிஸ்தானுக்கு கதை நம்ம சொல்லிட்டோம். இது முடிவுரை இல்லை, முன்னுரை தான். முடிவுரை சீக்கிரம் எழுதப்படும். ஓகே சார், எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த் சார். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.